ஆண்டவர் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலையிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் சேர்ந்து ஒரு பாடலை பாடி தேவ நாமத்தை மேம்படுத்துவோம். இந்த காலையிலே ஆனந்த களிப்போடு தேவனை பாடி உயர்த்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தரை மேம்படுத்துவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் வாழ்த்துதலை கூறிக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் கூட கர்த்தருடைய வேத வசனத்தின்படியாய் நாம் ஒரு சில காரியங்களை தியானிக்க
கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. உண்மையுள்ளவரும் உயிர் தெழுந்தவரும் நேசிக்கிறவரும் தம்முடைய ஜனங்களை எப்பொழுதும் ஆசீர்வதிக்கிறவருமாய் இருக்கிற தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவரை நாம் துதிக்கிற பொழுது, அவரை ஸ்தோத்தரிக்கிற பொழுது அவர் பெரிய காரியங்களை செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய வசனத்தின் வழியாய் நாம் ஒரு சில காரியங்களை தியானிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. சங்கீதங்களின் புஸ்தகம் 147 அதிகாரம் 11 வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 147 அதிகாரம் 11 வசனம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். இந்த வேத வசனத்திலே இப்படியாய் மிக தெளிவாக தேவன் யார் மேல் பிரியமாயிருக்கிறார் என்று சொல்லி இந்த வேத வசனத்திலே நாம் பார்க்க முடியும். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறாரா? கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்கிறதான ஒரு காரியத்தை நாம் உணர்ந்து கொள்கிற பொழுது அவருக்கு ஏற்றபடி நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் யோசிப்போம். இன்றைக்கு உலகத்திலே அநேக காரியங்களுக்காக காத்திருக்கிறார்கள். பேருந்து நிலையத்திலே சிலர் காத்திருக்கிறார்கள், சினிமா திரையரங்குகளே சிலர் காத்திருக்கிறார்கள், சிலர் வேலைக்காக காத்திருக்கிறார்கள், சிலர் படித்துவிட்டு மேற்படிப்புக்காக காத்திருக்கிறார்கள், சிலர் எப்போ கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிறதுக்காக காத்திருக்காங்க. இப்படி பலவிதமான சூழ்நிலைகளில் பலர் காத்திருக்கும் பொழுது இங்கு வேதம் சொல்கிறது தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் என்று சொல்லப்படுகிறது. இப்படி காத்திருக்கிற மத்தியிலே ஆண்டவருடைய இரக்கத்திற்காக, அவர் நம்ம மேல் செலுத்துகிற அந்த இரக்கத்திற்காக யார் காத்திருக்கிறார்களோ அவர்கள் மீது ஆண்டவர் பிரியமாயிருக்கிறார். இந்த காத்திருக்கிறவர்கள் மீது தான் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். ஆகவே தேவ சமூகத்திலே காத்திருக்கிறவர்கள், வேத வசனத்திற்காக யார் காத்திருக்கிறார்களோ அவர்கள் மீது கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். சில சமயங்களில் சில மனிதர்கள் ஒருவருக்காக காத்திருப்பார்கள், சில மணி நேரங்கள் கூட காத்திருப்பார்கள். வந்தவுடன் தான் காத்திருந்தது அவர்களுக்கு பெரிதாக தெரியாது. அவர்களை பார்த்த உடனே அந்த பார்த்த நிமிஷத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி கிடைத்துவிடும். ஏனென்றால் அவர்கள் காத்திருந்த அந்த அன்பு, அந்த நபர் அவர்களுக்கு வந்து விட்டார். ஆகவே அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகிறது. இப்படிதான் ஆண்டவருடைய கிருபைக்காக காத்திருக்கும் பொழுது தேவன் நம்மில் பிரியமாய் வந்து விடுகிறார். ஆகவே எதற்கெல்லாம் காத்திருக்கிறீர்கள்? கர்த்தரிடம் காத்திருங்கள், கர்த்தருடைய கிருபைக்காக காத்திருங்கள். அப்பொழுது தேவன் உங்களிடத்தில் பிரியமாயிருப்பார். ஒரு சில வசனங்கள் இதை காத்திருப்பதினால் என்ன நடக்கிறது, எப்படி ஆசீர்வாதம் இருக்கிறது சொல்லி வேத வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 33 அதிகாரம் 18 வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 33 அதிகாரம் 18 வசனம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்க. பாருங்க, யார் தேவனுடைய கிருபைக்கு காத்திருக்காங்களோ அவருடைய ஆத்மாவை மரணத்துக்கு விடுவிக்க ஆண்டவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். பிரியமான தெய்வ ஜனமே, தேவனுடைய காத்திருக்கிற போது, கிருபைக்காக காத்திருக்கும் போது அவர் பிரியமாய் இருக்கிறார். அதே சமயத்திலே நாம் அவருடைய கிருபைக்காக காத்திருக்கும் போது மரணத்துக்கு விலக்கி நம்மளை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதங்களின் புஸ்தகம் 27 அதிகாரம் 14 வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 27 அதிகாரம் 14 வசனத்திலே இப்படியாய் வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது இருதயம் ஸ்திரப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. இருதயத்தை ஆண்டவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருப்பார். சில சமயத்தில் சில இருதயம் தள்ளாடுது.
என்ன செய்யறதுன்னு தெரியாம திகைச்சு நிற்குது. ஏன் தெரியுமா? அவங்கெல்லாம் கர்த்தருக்கு காத்திருக்கல. பணத்துக்காக, புகழுக்காக, உலக மனிதர்களுக்காக காத்திருந்து அவள் இருதயம் தள்ளாட ஆரம்பிக்கிறது. ஆனால் கர்த்தருக்காக யார் காத்திருக்கிறார்களோ அவள் இருதயம் ஸ்திரப்பட்டிருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்னொரு வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். 37ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். மீண்டும் ஒரு முறை வாசிப்போம். நீங்கள் கர்த்தருக்கு காத்திருங்கள், அவருடைய வழியை கைக்கொள்ளுங்கள். அப்பொழுது பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உங்களை உயர்த்துவாராம். கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது மூன்றாவதாக ஒரு காரியத்தை பார்க்கிறோம். என்ன நடக்குமா? பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு உன்னை உயர்த்துவார். இந்த பூமியே சுதந்தரித்துக் கொள்வோமா? சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு குடியிருக்க ஒரு நிலம் கூட இல்லை அப்படிம்பாங்க. ஒரு சின்ன குடிசை இருந்தா போதுமாங்க. நான் சொல்கிறேன், ஆண்டவருக்கு காத்திருக்கிறவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு காத்திருக்கிற பொழுது முதலாவது சொன்னேன், அங்கே அவர் பிரியமாய் இருக்கிறார். இரண்டாவதாக ஆத்மாவை மரணத்துக்கு விலக்கி பாதுகாக்கிறார். மூன்றாவதாக இருதயம் ஸ்திரப்படுகிறது. நான்காவதாக பூமியிலே கர்த்தர் சுதந்தரித்துக் கொள்வதற்கு ஒன்று உயர்த்த உண்மையிலவராய் இருக்கிறார். இன்னொரு காரியத்தை வேதத்திலே வாசிப்போமா? 84ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். 84ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். எதை நான் தெரிந்து கொள்ளுவேன்? கர்த்தருடைய ஆலயத்துல வாசப்படியில் உட்கார்ந்து இருப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தரை பார்த்துக்கிட்டு இருக்கணும், ஆராதனை, அப்படியே தேவனுடைய சமூகத்தை அப்படியே பார்த்துட்டு அதை காத்திருக்கிற அனுபவம். கர்த்தருடைய ஆலயத்துல காத்திருக்கிற அனுபவத்தினால நமக்கு பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் உண்மையிலவராய் இருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய ஆலயத்துல காத்திருக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய உண்மையிலவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆக கர்த்தருடைய ஆலயத்திலே காத்திருக்கும் பொழுது நான் தெரிந்து கொள்வேன், அதை சூஸ் பண்ணுவேன். எல்லாத்தை விட கர்த்தருடைய ஆலயத்தை காத்திருப்பேன் அப்படிங்கிறாரு. இன்னொரு வேத வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. பாத்தீங்களா? கர்த்தருக்கு காத்திருந்தா புது பலன் அடைவோமா? புது பலன் அடைந்து கழுகளை போல சட்டை அடித்து எழும்புவார்கள். தேவ ஜனமே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு நீங்க கர்த்தருக்கு காத்திருந்தா ஒரு புது பலன் உங்களுக்கு உண்டு. வாழ்க்கையில் பலனில்லையே, காரியங்களை செய்ய பலனில்லை என்று யோசிப்போம். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் ஒரு புதிய பலனை கொடுக்க உண்மையிலவராய் இருக்கிறார். புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்களை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், 26ஆம் வசனம். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாக்களுக்கும் கர்த்தர் நல்லவர். நமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறார்? நல்லவராகவே இருக்கிறார். ஆம் பிரியமான தேவ ஜனமே, இந்த காலங்களிலே உலகத்தில் எதற்காக நீ காத்திருந்தாய்? எத்தனையோ நண்பர்களுக்கு காத்திருந்து அவர்கள் துரோகிகளாய் போனார்கள். எத்தனையோ மனிதர்களுக்காக காத்திருந்து சில காரியங்களை செய்து உன்னை ஏமாற்றினார்கள். எத்தனையோ மனிதர்களுக்காக ஓடி ஓடி உழைத்து கடைசியிலே உனக்கு அவமானத்தை கொடுத்தார்கள். எத்தனையோ மனிதர்களுக்காக நீ செய்த நல்ல காரியத்தினாலே தலைக்குடி உனக்கு வந்தது. இன்னமும் வாழ்க்கையிலே நிமிர முடியாமல் இருக்கிறாய். ஆனால் கர்த்தருக்கு காத்திருந்தால் அந்த கர்த்தர் உங்களுக்கு நல்லவராகவே இருப்பார். அந்த நல்ல தெய்வம் உங்களுக்கு நல்ல காரியங்களை செய்வார்.
பிரியமான தெய்வ ஜனமே, தெய்வ கிருபையினாலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒருபோதும் கைவிடாத தெய்வம், ஒரு நாளும் மாறாத தெய்வம் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். முதலாவது வாசித்த வசனத்தை போல தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் பிரியமாயிருக்கிறார் என்று வாசித்தோம். ஆனால் புலம்பலிலே கர்த்தர் நல்லவர் என்று வாசித்தோம். அவர் பிரியமாயிருக்கிறவர், கடைசியிலே நல்லவர் என்று சொல்லி வாசித்தோம். இதற்கு இடைப்பட்ட நேரத்தில் உங்களுக்கு மரணத்துக்கு ஆத்துமாய் விளக்குகிறார் என்று சொன்னேன், இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறார் என்று சொன்னேன், பூமியை சோழ்ந்திருக்கும் கொள்வதற்கு உன்னை உயர்த்துவார் என்று சொன்னேன், ஆலயத்தில் காத்திருப்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னேன். அதை விட அவர் காத்திருக்கும் போது புதிய பலன் உண்டு என்று சொன்னேன். பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்குள், அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய ஆலயத்துக்கு, அவருடைய பிரசனத்திற்கு, அவருடைய மகிமைக்கு காத்திருக்கும் பொழுது அவர் நல்லவராகவே இருக்கிறார். உங்கள் மீது நிச்சயம் பிரியமாயிருப்பார். கண்கள் மூடி ஜெபம் பண்ணுவோம். மகா கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்கள் மீது உம்முடைய கரம் அமர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். எதற்கோ காத்திருந்து, எத்தனையோ நாட்களாக எத்தனையோ காரியங்கள் காத்திருந்து ஏமாற்றங்களை அனுபவித்திருக்கிறார்கள். இப்போது உம்முடைய ஊழியக்காரனாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறேன் ஐயா. எங்களுடைய ஹெவன்லி ஃபயர் மினிஸ்ட்ரி இருந்து, இந்த ஸ்தலத்திலிருந்து இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. உமக்கு காத்திருந்து இருதயம் சிறப்படவும், ஆத்மாவை மரணத்துக்கு விலக்கி பாதுகாக்கவும், புது பலன் அடையவும், பூமியை சுதந்திரத்துக் கொள்ள உயர்த்தவும் கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் பிரியமாயிருக்கிறார். பிரியமாயிருக்கிறார் என்று வாசித்தோமே 147 சங்கீதம் 11 வசனத்திலே. அதுபோல புலம்பல் 3 அதிகாரம் 25 தம காத்திருக்க கர்த்தர் நல்லவராயிருக்கிறார் என்று வாசித்தோமே. அப்படியே இருப்பீராக. இவர்கள் காத்திருந்து ஏமாற்றங்கள் அடைந்தது போதும். எதற்கோ காத்திருந்தார்கள், இனி உம்மிடத்தில் காத்திருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்கிறார். ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபை தொடர்ந்து கொடுக்கட்டும். இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.